ஆனால் நீங்களாம் வந்து என்னோட எத்தனை நாள் ஆகுதுண்ணே? 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகுது. இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து முன்னாடிக்கு ஒரு 2000 மட்டும்தான் பே பண்ணியிருப்பீங்க கரெக்டாக? அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் 10 நாள் கழிச்சு தான் காசு கொடுத்தீங்க. நான் எதுக்கு முன்னாடிக்கு காசு வாங்கலைன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்னாடிக்கு எதுக்கு காசு வாங்கலைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் அப்படின்னா சிலர் வந்து சில இன்ஸ்டியூட் போவாங்க. இந்த இன்ஸ்டியூட் நடத்துகிற சாருமே வந்து அவங்கள ஆல்ரெடி ஒரு ஃபீல்டில் இருந்தவங்க தான் இன்ஸ்டியூட் பண்ணாங்க. சும்மா அந்த ஃபீல்டில் இல்லாத ஒருத்தவங்க போய் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க கரெக்டாக? வேலை தெரிஞ்சவங்க ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கவங்க இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குறதும் கற்றுக்க போகிறவங்களோட கனெக்ட் ஆகணும். சொல்லிக் கொடுக்குறது புரியணும். இங்கே போயிருக்கவங்க அவங்க சொல்லிக் கொடுக்குறது நமக்கு புரியுதா அப்படிங்கிறது இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சொல்லி தர்றவங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஒரு எங்கேயோ ஒரு பொருள் வாங்குறோம்னா எக்ஸ்பைரி டேட் பார்ப்போமா? ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்பைரி டேட் பார்ப்போமா? உள்ள ஏதாவது தூசி குப்பை ஏதாவது விழுந்து கிடக்கான்னு பார்ப்போமா? ஏன் பார்க்குறோம்? நம்மளோட காசு, நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். அப்போ அந்த பொருள் வந்து கரெக்டானதாக இருக்கணும். ஓகேவா? ஒரு சட்டை போய் ஒரு 300 500 எடுக்கிறோம். ட்ரெயில் பார்ப்போமா? பார்க்காம வாங்கிட்டு போனால் நம்மளுக்கு பத்தலைன்னா அது வீணாக போயிடும். அப்போ அதனால் நீங்கள் இங்கே வந்த பின்ன ஒரு 10 நாள் இருங்க, சொல்லித்தரதை பாருங்கள். பிடிச்சிருந்தா மீதி காசு பே பண்ணால் போதும், இல்லைனா பிரச்சனை இல்லை. நான் நல்லா கற்றுக்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கேன், நீ சொல்லித்தரது எனக்கு சுத்தமாக புரியலை, பிடிக்கலை, இல்லை இன்ஸ்டியூட்டில் எனக்கு ஏதோ ஒரு மைனஸ் இருக்கலாம், சொல்லிட்டு கூட போய்க்கலாம். இது வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்குது ஒன்று. இப்போ நீங்கள் எல்லாருமே மொபைல் கம்ப்ளைண்ட் ஆன மொபைல் எடுத்து வந்திருப்பீங்க, நிறைய கொண்டாந்துருப்பீங்க. ஏதாவது ஒரு மொபைலு இல்லை ஏதாவது நாளைக்கு ஃபால்ட் ஃபைன் பண்ணி சொல்கிறேன், இல்லை அப்புறம் பார்த்துக்கலான்னு ஏதாவது உங்களுக்கு அப்படி ஏதாவது இங்கே நடந்திருக்கா? இல்லை. இப்போ வந்து 10 நாளில் இங்கே நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்த மொபைலு, நீங்கள் கொண்டு வந்த மொபைலு எவ்ரிடே 3லேருந்து 5 மொபைல் ரெடி பண்ணுறோமா இல்லையா? ரெடி பண்ணுறோம். நம்ம ரெடி பண்ணுற ஃபால்ட்டு பாயிண்ட்டு குத்து மதிப்பாக இது CPU, இது வந்து இந்த ஐசி அந்த ஐசின்னு பண்ணுறோமா? ப்ராப்பராக செக் பண்ணி இதனால தான் இது மாத்திரம்னு சொல்லி பண்ணுறோமா? பார்த்து தான் மாத்திரம் பண்ணுறோம். நிறையா இன்ஸ்டியூட்டில் வந்து இப்போ நீங்கன்னு இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு யாரோ எங்கேயோ ஒரு இன்ஸ்டியூட் போகிறாங்கன்னா 2 விஷயத்தை மட்டும் கவர் பண்ணுங்க. ஒன்று, போய் 1 வீக் கழித்து நீ காசு பே பண்ணணும். உங்கள்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க, அண்ணன் இருக்காங்க, ராஜ்குமார் அண்ணன் இருக்காங்க, எல்லாம் இருக்கீங்க. நீங்கள் பேசிக்கான வேலை பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ வேலை செஞ்சுருப்பீங்க. ஏதோ ஒரு டவுட்டில் நிற்கும், சில ஃபால்ட்டு ஃபைன் பண்ண முடியாமல் இருக்கும், சாஃப்ட்வேர் ரீதியாக கம்ப்ளைண்ட் இருக்கும். அதை கற்றுக்கிறதுக்காக தானே இங்கே வரீங்க. அப்போ நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ண ஃபோனு சில மொபைல் சக்ஸஸ் ஆகிருக்கலாம், நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அனுபவம் இல்லாதனால முன்ன பின்ன இருக்கலாம். அப்போ உங்கள்கிட்ட இருக்க மொபைலை எடுத்துகிட்டு போய் ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறப்ப அது ஆகுது ஆகாது, அப்புறம் எதனால ரெடி ஆச்சு எதனால ஆகலைன்னு ஒரு ஃபைனல் பண்ணணும் கரெக்டாக? அந்த மாதிரி இங்கே ஃபைனல் பண்ணியிருக்கா? கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். எல்லாமே இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த 10 நாளில் 70லேருந்து 90% ரெடியாக இருக்குது. எனக்கு தெரியும். உண்மையை தானே பேசுகிறீங்க, நானும் உண்மையை தான் பேசுகிறேன். 10% மொபைலு ஒரு 100 ஃபோன் கொடுத்துருந்தீங்கன்னா 80லேருந்து 90 ஃபோன் ரெடியாக இருக்குது. 10 ஃபோன் ரெடி ஆகிறதுக்கு காரணம் சொல்லியிருக்கேன். இது வாட்டர் லாக்கு, போர்டு பெண்டாக இருக்குது, ஆல்ரெடி நிறைய ஐசி டேமேஜ் ஆகிருக்கு, தண்ணி பட்டதும் போர்டு பெண்டாக இருக்குது மட்டும்தான் ரிஜெக்ட் ஆகிருக்க தவிர அது ரெடி பண்ணிக்கலாம். பண்ண பின்ன வேறு கம்ப்ளைண்ட் இருக்குங்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுருக்கோங்க தவிர ஓரளவு இருக்க செட்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ண செட்டுலாம் ஃபால்ட்டு ஃபைன் பண்ணி, அதாவது இந்த சிபி ரிவால்வ் பண்ணுறது உதாரணத்துக்கு ஒரு X3 X2லாம் காமன் கம்ப்ளைண்ட்டு, இதை தவிர லைட்டிங்கு நெட்வொர்க் இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியிருக்கோமா? ஒரே கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியிருக்கோமா? ஓகே. ஒருத்தவங்களும் இப்போ 10 நாள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. இப்போ உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க, நிறைய நீங்களுமே செஞ்சுருக்கீங்க. ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் சொல்லிக் கொடுக்குறவங்க அனுபவத்தில் இருப்பாங்க, அவங்க வேலை செய்கிறது பெருசு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அண்ணன் ஒரு X2 ரிவால்வ் பண்ணாங்க, எந்த டேமேஜ் இல்லாமல், எந்த ட்ராக்கும் போகாமல், எந்த கிராச்சஸ் இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க. பிரபாண்ண அன்றைக்கி ஒரு X3 ரெடி பண்ணாங்க, அதுவும் அதே மாதிரி ஒரே அட்டம்ப்ட் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒழுங்காக கற்றுக்கல அப்படின்னா எடுக்கல ட்ராக் போயிருக்கும், பீஸு டெட்டாக இருக்கும், இல்லை சிபியில் கிராச்சஸ் ஆகிருக்கும். ஒன்று, இப்போ நான் ஒர்க் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த சில்வர் டேப் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோமா? பண்ணல. ஐசி எடுக்கிறப்ப நான் அதாவது வீடியோக்காக சொல்ல வேணாம், பர்சனலாகவே சொல்லுங்கள். நான் ஒர்க் பண்ணும்போது தப்பாக பண்ணுறேன்னா ப்ராப்பராக எந்த நான் அட்டன் பண்ணுற எல்லா ஃபோனும் ரெடி ஆகுதா? ரெடி ஆகுது. அப்போ நம்ம சொல்கிறோம் அதுக்கும் EMC மாத்திர ஆப்ஷன் இல்லை கஸ்டமர் ஒத்துக்கலானுங்கிறதான் கொடுக்குறோம். ஆனால் EMC ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு EMC UPS CB ரீதியாக போகிறவங்களுக்கு நான் பர்சனலாகவே சொல்லுவேன், 100% எல்லா ஃபோனுக்கும் EMC UPS CB சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு 60லேருந்து 70% தான் மாற்ற முடியும்.
சில மொபைலுக்கு இன்னும் மாற்ற முடியாமல் இருக்குது. அதுக்காக நீங்கள் கொண்டு வர எல்லா ஃபோனுக்கும் இந்த ஹார்ட்வேர் நம்ம இதை 100% ரெடி பண்ணிக்கலாம். சில ரெடி ஆகாமல் போகலாம். 100ங்கிறது சொல்லுறது இல்லை. ஒரு 70-80% ரெடி ஆகலாம். 20% ரெடி ஆகாமல் போகிறதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். EMC யூபர்ஸ் சிலது வேணாம், இது ரெடி ஆகாதுங்கிறதுக்கும் ஆப்ஷன் இல்லாதனால தான் அதை ஒதுக்கணும். தவிர அதுக்கு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் வந்த வருஷம் Redmi 6 Pro நிறைய EMC லைவாகவே மாற்றி ரெடி பண்ணி காமிச்சினா நிறையா ஃபோன் இருக்குது. சில ஃபோனும் மாற்ற இப்போ வரைக்கும் முடியாமல் இருக்குது. ஓகேவா? இப்போ யாராவது நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்த பேட்ச் வரேன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட சக்ஸஸ் என்னவாக இருக்குது? இப்போது நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்துட்டு மைக்கு கையில் எடுத்துகிட்டு சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மொபைல் வந்துட்டு ரெடி பண்ணுறோன்னா அது அந்த செக்ஷனை ஏன் தொடரும், அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற ரீடிங்ஸ் அது அந்த செக்ஷனில் போயிட்டு நம்ம ஐசியை கை வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் எவ்வளோ ரீடிங்ஸ் வந்து காம்பனன்ட்ஸ்லாம் காட்டுன்றதை ப்ராப்பரான நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு அந்த ஃபால்ட்டை கரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ போர்னியோ டயக்ராமை பற்றி உங்களுக்கு கிளாஸ் நடந்திருக்கும். ஒருத்தர் கையிலையும் கீபோர்டு மவுஸ் கொடுத்து எல்லார் கையிலையும் கொடுத்து இந்த காம்பனண்ட்டை கண்டுபிடிங்க, ஃபுட் கேப்னா எதுன்னு கண்டுபிடிங்க, காயில்னா அதோட அளவு எது கண்டுபிடிக்கணும் ஒருத்தர் கையிலையும் கொடுத்து பண்ணுறோம். இப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா? நான் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் கடைக்கு போய் வேலை செய்யுங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுமா? ஒருத்தர் கையில் ப்ராக்டிஸ் பண்ண தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்கள் வரும்போதே நான் சொல்லியிருந்தேன் 35 நாளுக்கு கம்மி என்னால் சொல்லித்தர முடியாது. ஏன் அப்படின்னா பேசிக் சொல்லிக் கொடுக்கணும், அட்வான்ஸ் லெவல் சொல்லிக் கொடுக்கணும், ஹேண்ட் ஸ்கில் கொடுக்கணும். ஹார்ட்வேரில் உங்களுக்கு இது லைட்டிங், கிராஃபிக்ஸு, நெட்வொர்க்கு, ஆடியோ, பவர் ஐசியோட பூட் சீக்வன்ஸு, சார்ஜரோட செக்ஷனு இவ்வளோ இருக்குது. இதை தாண்டி நீங்கள் சாஃப்ட்வேர்னு போனீங்கன்னா EMD, அன்லாக் டூலு, அதர் செக்ஷனு, EMMC, யூஎஸ் இப்படின்னு அதுலேயே பெரிய செக்ஷன் இருக்குது. இவ்வளோதையும் 35 நாளில் கவர் பண்ண முடியும்னா முடியும். சரியா? இதுக்கு நான் கம்மி ஒரு 15 நாள் 10 நாளில் வாங்க சொல்லித்தரேன்னு சொல்லலாம். ஆனால் ஃபுல்ஃபில் ஆக முடியாது. அதனால் உங்களுக்கு வந்தமே சொன்னேன் 35 நாள் பத்தலைன்னா ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுவும் பத்தலைன்னா இன்னும் ஒரு வாரம் கூட எக்ஸ்ட்ரா இருங்க. ஏன் அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே போனாதான். ஏன்னா நீங்கள் வர்றீங்க, காசை வாங்கிட்டு 20 நாள் 25 நாள் கடத்திட்டேன்னா எனக்கு காசு வந்துடும் அக்கௌண்ட்டுக்கு. நீங்கள் எல்லோரும் ஏதோ ஃபினான்ஷியல் ரீதியாக காசு எப்படி புரட்டினீங்க, வீட்டில் ஏதோ ஒரு அரேஞ்ச் பண்ணி வந்திருப்பீங்க. கடை ஒரு மாதம் எல்லோரும் பூட்டி போட்டு தான் வந்திருப்பீங்க. கடையோட லாஸ் போகுது, கஸ்டமர்ஸில் இழப்பாங்க. நீங்கள் இருந்தால் ஒரு வியாபாரம் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை கடையில் போட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் ரீதியாகவும் இருக்குது, உங்களுக்கு சில லாஸ் இருக்குது. அப்படி வர்றப்ப உங்களை கரெக்டாக ரெடி பண்ணி அனுப்ப வேண்டியதான் என்னோடய பொறுப்பு. கரெக்டாக? ஓகே, இப்போ இங்கே வந்ததுக்கு ஒருத்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம். நல்லா இருக்குது, இல்லை இன்னும் குறையா இருக்குது, 10 நாள் தான் ஆகிருக்கு, இன்னும் 25 நாள் 30 நாள் கூட தாண்டும். பட் வர்றவங்களுக்கு இங்கே வாங்க, வராதிங்க, ஏதாவது ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டியூட் நம்பி வரலாம் சார். ஓகே, ராஜ்குமார் அண்ணா வராது காரணம் எதுவும் இல்லை ப்ரோ, கண்டிப்பாக வரலாம், எல்லாமே கற்றுக்கலாம். ஓகே, பிரபா அண்ணா. நான் என்னை பற்றி தெரியும் எவ்வளோ நாள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. நான் இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரித்தேன். பட் இங்கே வரதுக்கு எனக்கு டைம் சொல்லிட்டேன். இப்போ தான் நான் வந்திருக்கேன். மோகன் அண்ணா. நான் இப்போ கூட கொஞ்சம் அந்த ஹவுஸ் சைடு தான் இருக்குது, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, அண்ணாமலை அண்ணா. இப்போ கூட ப்ராக்டிக்கலாக ஹேண்ட் ஸ்கில்லுக்காக என் கையில் ஒரு டெத் மொபைல் இருக்குன்னா அது ஃபால்ட் என்னையே ஃபைண்ட் பண்ண சொல்லி நானே ரெடி பண்ண சொல்லி பக்கத்துலேருந்து நான் இது பண்ணுறேன். ஓகே, சல்மான் ப்ரோ. கண்டிப்பாக வரலாம்ண்ணா. பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கணும், ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வந்து இதை லேர்ன் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் வரையும் லேர்ன் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நீங்கள் உங்கள் ஃபீல்டே வேறு. கரெக்டாக நீங்கள் இந்த ஃபீல்டுலே இல்லை, வேறு ஃபீல்ட்லேருந்து தான் வந்திருக்கீங்க. நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக புரியுது. பேசிக்ஸ்லேருந்து சொல்லி கொடுக்குறனால எல்லாமே நம்மளுக்கு கிளியராக புரியுது. அதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ராசஸ் பண்ணுறனால எந்தெந்த இது போர்டில் என்னென்ன இதெல்லாம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அது அப்படியே ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறனால கிளியராக புரியுது. ஓகே, இது நம்ம இன்ஸ்டியூட்டில் வெறும் தேரியாக மட்டும் இருக்கா, ப்ராக்டிக்கலாகவும் இருக்கா? மார்னிங்லேருந்து ஒரு 3 hours வந்து தியரி, அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலு. அது நம்ம கஸ்டமர் ஃபோனும் கொடுத்து நம்ம பண்ணுறோம். அது போக நம்மளுக்கு வந்து நிறைய போர்டெலாம் இருக்குது. அதை வச்சு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்லாம் என்னங்கிறத அவங்க சால்வ் பண்ணி கிளியராக நம்மளுக்கு சொல்லி. இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணது ஃபோன்லாம் கம்ப்ளைண்ட் நீங்களாக எடுத்து வந்ததா இல்லை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ரெடி பண்ணி கொடுத்ததா? இல்லை ரேண்டமாக வந்த கம்ப்ளைண்ட் தான் எல்லாமே. ஒரு போர்டு கூட ஸ்கிப் பண்ணல. அது ஏன் ஃபால்ட் ஆகுது, இதனால அது நம்ம ரிட்டேஷன் கொடுத்தாலும் ரீசன் ப்ராப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா வீடியோக்காக சொல்லலை, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ.